இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் பா. விஜய் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க அகத்தியா படத்தை பத்தி பார்க்க போறோம். இது இவருக்கு டைரக்டரா 3வது படம். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி, ஆருத்ரா இந்த மாதிரி 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் ஒர்க் பண்ற படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் எடுக்க காசு இல்லாதனால இவரே ஷூட் பண்றதுக்கு செட்டு போடுறாரு. ஆனா வேற சில காரணங்கள்னால அந்த படம் அப்படியே நின்று போயிருது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணன்னு தெரியாம நிற்கிறப்போ தான் அந்த ஹாரர் செட்டு போட்ட பங்களாவை ஸ்கேரி ஹவுஸாக மாற்றி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் இவருக்கு தெரிய வருது 1940 நடந்த சில இன்சிடென்ட்ஸில் இறந்து போன ஆத்மாக்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அங்கேருந்து பேரலாக ஹீரோட அம்மாவுக்கு போன் கேன்சர் இருக்கிறதாவும் அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோட அம்மாவுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பார்க்க வழி கிடச்சிதா இல்லையா, பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜீவா, ராஷி கண்ணா இவங்க 2 பேரும் பேராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அர்ஜுன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இது போக ரோஹிணி, சார்லி, கிங்ஸ்லி, ராதா ரவி மற்றும் பல தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாரையும் விட அர்ஜுன், ரோஹிணி இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ராதா ரவியோட ஆக்டிங்கும் சரி, லொக்கேஷனும் சரி, அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சங்கிலி புங்கிலி கதவு தர அது பார்த்த ஃபீல் தான் லைட்டாக கொடுத்துச்சு. வேற யாரோட ஆக்டிங்குமே அந்த அளவுக்கு புதுசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. என்னதான் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் இருந்தாலும் சில கேரக்டர்ஸ் ஏன் வந்துச்சுன்னு அதுக்கும் தெரியலை, நமக்கும் தெரியலை. பிளாக்குக்கு அப்புறம் என்னதான் ஜீவாவுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருந்தாலும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக மாறிடுச்சு. என்னதான் இந்த படத்தில் ஃபியூ பாசிட்டிவ்ஸில் அதுலேயும் குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வர டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுனோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவுமே அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேஷ்னல் பாலிடிக்ஸ், உள்ளூர் அரசியல், வாய்ஸ் ஆஃப் அப்ரெஸ்ட் இது எல்லாமே அர்ஜுன் கேரக்டர் வெளிப்படுத்தின வகையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு டீசெண்டான ஒர்க் போட்டிருந்தாரு. ஆனால் பாசிட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ரெசண்ட்டில் வர டைலாக்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. கிராஃபிக்ஸ் ரொம்பவே புவராக இருந்துச்சு. 90s குழந்தைகளுக்கு 90s டைம்லைனில் எடுக்கப்பட்ட கார்ட்டூன் மாதிரியே தான் இருந்துச்சு. அதுலேயும் கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே முகம் சுளிக்க வச்சுது. பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு பழைய படம் பார்த்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. அடல்ட்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. குழந்தைகளுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் யோசித்து போய் பாருங்கள். தேங்க்யூ.